தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து போன வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா? கச்சிதமாக பிளவுஸ் எப்படி வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து அந்த வீடியோக்கு கீழே கூட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வரக்கூடிய அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்பவே வந்து சரியான முறையில எப்படி வெட்டணுங்கிறத நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஓகே, பிளவுஸ் கட்டிங் ஓகே. பட் புதுசா நாங்க இப்போ வந்து கத்துக்கிறோம். பிளவுஸ் வந்து எப்படி வெட்டணும் தைக்கணும் அப்படிங்கறத நாங்க கத்துக்கிறோம். இந்த பிளவுஸ்ல நீங்க வெட்டின பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு தையல் வந்து பிடிக்கணும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ரொம்ப நாளே வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடியது சைட்ல பிடிக்கும் போது மிஸ்டேக் வருது, கை ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக் வருது. அந்த இடத்துல வந்து எவ்வளவு வந்து தையல் பிடிக்கணும் அப்படிங்கறதே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் மேல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் நிறைய பேர் கம்மியாவும் சில பேர் அதிகமாகவும் நான் வந்து தையல் வந்து போட்டுறேன். இது எப்படி ஒரு அளவு ஒரு பிளவுஸ் வந்து நீங்க வெட்டுறீங்க, அந்த அளவு நாங்க வந்து பாக்குறோம். அந்த அளவு பார்த்து நம்ம வெட்டும் போது அந்த பிளவுஸுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத விளக்கி ஒரு வீடியோ போடுங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எப்படி சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி சரியான முறையில வந்து தையல் வந்து ஸ்டிச் பண்ணணும், எந்த அளவுக்கு துணி வந்து உள்ள பிடிக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை டெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ஒரு பிளவுஸ் எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில கட்டிங் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம பிளவுஸை வந்து ஸ்டிச்சிங் பண்ற முறையிலையும் பிளவுஸோட அமைப்பு வந்து மாறும். அந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளவு நம்ம வந்து துணி வந்து உள்ள ஸ்டிச் பண்ணும்போது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதற்குண்டான விளக்கமா, முழு விளக்கமா இந்த வீடியோல வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். இந்த வீடியோவை கவனமா முழுமையா பாருங்க. ஓகேங்களா? முதல்ல வந்து நம்ம கை, இந்த கையில வந்து இது ஒரு ஆர்டினரி பிளவுஸ், சாதா பிளவுஸ் அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து எப்பவுமே 1.5 இன்ச் அளவுக்கு அல்லது 1.25 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து துணி வந்து கீழே பட்டி மடக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து விடுவோம். இதுல பாருங்க 1.5 இன்ச் அளவுக்கு நான் ஸ்பேஸ் வச்சிருக்கேன். இதை வந்து பிடிமானத்துக்கு முதல்ல வந்து நீங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு முதல்ல வந்து பிடிமானத்துக்கு ஒரு தையல் வந்து சின்னதா வந்து போட்டுக்கணும். அதற்கப்புறமா இந்த அளவு மீத உள்ள 1 இன்ச் அளவு வந்து நீங்க வந்து மடக்கி இதையே வந்து நீங்க வந்து பெரிய தையல் போட்டு எம்மிங் பண்ற மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆர்டினரி பிளவுஸ்னு வரும்போது இந்த ஒரு அமைப்பு இப்போ வந்து நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்க எம்மிங் பண்ணிட்டு அந்த தையல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உள்ள வந்து நம்ம பிடிமானத்துக்கு உண்டான அளவு 1.5 இன்ச் எப்பவுமே வந்து ஸ்பேஸ் விடுவோம். பாருங்க 1.5 இன்ச் அளவு. அறுக்காத்துல வந்து எந்த அளவு இருக்கோ அதே அளவு ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து முழுமையா வந்து உள்ள பிடிமானத்துக்கு வந்து வச்சுக்கணும். சில பேர் வந்து துணி வந்து உள்ள கம்மியா இருந்தா போதும் சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். சில பேர் ரொம்ப அதிகமா வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1.25 இன்ச் வரைக்கும் வந்து உள்ள பிடிமானத்துக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல அறுக்காத்துல இருந்து பாருங்க 2 பக்கமும் ஒரே மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் நம்ம கட் பண்ணும்போது இப்படி மடிச்சு போட்டு டபுளா தான் வச்சு கட் பண்ணுவோம். அதனால வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கையில வந்து கை அட்டாச் பண்ணும்போது பிடிக்கக்கூடிய அளவுகள் இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே அளவா, ஒரே நேர்கோட்டுல, ஒரே சீரா வந்து நம்ம வந்து பண்ணணும். இதுல வந்து 1/4 இன்ச் பாயிண்ட் அளவுக்கு பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அளவு கம்மியா இருக்கு. 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு நான் வந்து இது மாஜி வந்து இது வந்து சஜஷன் பண்றேன். என்னோட கட்டிங்ல நான் பண்ணக்கூடிய பிளவுஸுக்கு, நான் கட்டிங் பண்ணக்கூடிய பிளவுஸுக்கு இந்த இடத்துல நீங்க வந்து பிடிமானத்துக்கு உண்டான அளவு கரெக்டா 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு தான். பாருங்க, இது நான் எந்த விதத்திலையும் வந்து மாற்றம் செய்யல. பாருங்க, கரெக்டா 1/4 இன்ச் பாயிண்ட், 1/4 இன்ச் பாயிண்ட், அதே போல 1/4 இன்ச் பாயிண்ட். உங்களுக்கு இது பார்க்கும்போது நான் இதை டிராயிங் பண்ணியிருக்கேன். டிராயிங் பண்ணனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்க வந்து 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு மட்டும்
உள்ள வந்து நீங்கள் பிடிமானம் எடுத்துக்கணும். ஸோ என்னோட ஸ்டைலில் நான் கட்டிங் பண்ணக்கூடிய, அதாவது இந்த ப்ளவுஸுக்கு நான் எப்பவுமே உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவு கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் வைப்பேன். ஸோ ஓகேங்களா, அதை விட அதிகமாக நான் வந்து வைக்க மாட்டேன். 1/4 இன்ச்சு பாயிண்ட்டுங்கிற நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். 1/4 இன்ச்சு பாயிண்ட்டுங்கிறது பாருங்க, இது 7, இது 7.5. இந்த ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடியது 7, 7.25. ஓகேங்களா, இந்த 7.25க்கு அடுத்த ஒரு புள்ளி தான் 1/4 இன்ச் பாயிண்ட். ஓகேங்களா, அதை தாண்டி ஒரு புள்ளி தான் 1/2 இன்ச். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ 1/4 இன்ச்சிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு அளவு தான் 1/4 இன்ச் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த அளவு தான் நீங்கள் வந்து இங்கே பிடிமானத்துக்கு உண்டான அளவு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கை அளவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட முன்பகுதி. ஓகேங்களா, ப்ளவுஸோட முன்பகுதியில் பாருங்க, இந்த இடத்துல கீழே பட்டிக்குண்டான இடம், இதுலேயும் வந்து நான் வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் வச்சிருக்கேன் அளவு. ஸோ என்னோட கட்டிங்கில் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு ஒரே அளவு தான். பாருங்க, கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு ஒரே மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் அமைப்பு உண்டான அந்த ப்ளவுஸ் உண்டான அமைப்பு தான் இதுவும். ஸோ எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், எந்த சைஸாக இருந்தாலும் சரி தான், அது வந்து நீங்கள் இந்த ஷேப்பில் வி ஷேப்பில் கட் பண்ணியிருந்தாலும் சரி தான், அல்லது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் எந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் டாட் பிடிச்சாலும் இது சென்டர் டாட், இது நடு டாட். ஓகேங்களா, இந்த நடு டாட்டோட அளவு வந்து பாருங்க, மொத்தமே பிடிமானத்துக்கு பாருங்க 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்க 3 இன்ச் வைக்கிறேன், 3 and 3.5 and ஒரு புள்ளி. ஓகேங்களா, 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் மொத்தத்துமே டாட் பிடிக்கக்குண்டான அளவு வச்சிருக்கேன். இது நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிடிக்கும் போது பாருங்க இந்த ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல நீங்க பிடிக்கும் போது கரெக்டா 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஓகேங்களா, 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பிடிக்கணும். ஸோ இந்த ஸ்பேஸை நேராக கொண்டு வந்து இந்த சென்டர் டாட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி நீங்க வந்து இதை வந்து ஷார்ப்பா முடிச்சிடணும். ஓகேங்களா, கரெக்டா 1 இன்ச்சுக்கு முன்னாடி 1/4 இன்ச்சு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த ஷார்ப் நேரா வந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி இங்க முடிச்சிடணும். ஓகேங்களா, இப்போ இந்த நான் டேப்பை வச்சு காட்டுறேன் பாருங்க, அந்த ஷேப் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த ஷேப்ல நீங்க வந்து டாட் வந்து பிடிக்கணும். ஸோ இந்த அளவு, அதாவது நீங்க எந்த பிளவுஸ் தைச்சாலும் சரிதான், அதுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டோட ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல இந்த நடு டாட்டோட அளவு 1 இன்ச்சுக்கு வந்து முடிக்கணும். ஓகேங்களா, நான் எப்பவுமே எல்லா பிளவுஸுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ எந்த பிளவுஸாக இருந்தாலும் இந்த அளவு மட்டும் மாறாது. ஓகேங்களா, சென்டர் டாட்ல இருந்து நடு அளவு மட்டும் எப்பவுமே வந்து மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சென்டர் டாட், சென்டர் டாட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு மேல 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த நடு டாட்டோட அளவு முடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஷார்ப்னஸ். 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு பிடிச்சி ஒரு நூல் அளவுல வந்து முடிக்கணும். ஓகேங்களா, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த சென்டர் டாட். சென்டர் டாட்லயும் வந்து பாருங்க, இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கணும். மடிச்சு போட்டுட்டு இப்படி வரக்கூடிய அளவு இப்படி பிடிக்கும் போது இந்த 2 அளவு வந்து ஒரே நேர்கோட்டுல ஒரே சீரா இருக்கணும். இதுல வந்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு மார்ஜின் போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மார்ஜினை அப்படியே ஷார்ப்பா வந்து பிடிச்சுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மடிச்சு போடணும். மடிச்சு போடும்போது இந்த கீழே உள்ள அமைப்பும் மேலே உள்ள இந்த அமைப்பும், அதாவது 2 துணியும் ஒரே நேர்கோட்டில் வரணும். அண்ட் ஆல்சோ நம்ம எங்கே டாட் நம்ம மார்ஜின் வச்சிருக்கோமோ அதுல இருந்து நேராக பிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டாட்டோட அமைப்பு இப்படி தான் நீங்கள் வந்து தையல் பிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் டாட். இந்த ஆம்கோல் டாட் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க. ஓகேங்களா, இந்த ஆம்கோல் டாட்ல பாருங்க, இதுலயும் நான் வந்து கரெக்டா 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் வைக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ நீங்க பிடிக்கும் போது இந்த கீழே உள்ள துணியும் மேலே உள்ள துணியும் நீங்க என்னதான் வந்து மார்ஜின் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தாலும், பட் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இதை கரெக்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நடு டாட் எங்க முடியுதோ ஸோ அதுல இருந்து பாருங்க இந்த ஷார்ட் கரெக்டா 1/4 இன்ச்சு பாயிண்ட்ல வந்து பிடிச்சுக்கணும். 1/4 இன்ச்சு பாயிண்ட்ல இருந்து இப்படி முடிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நீங்க முடிக்கணும். கரெக்டா 1/4 இன்ச்சு பாயிண்ட் ஜஸ்ட் அப்படியே ஷார்ப்பா வந்து இந்த சென்டர் டாட்டோட கோடு வருது பாத்தீங்களா, நீங்க மார்ஜின் பண்ணிருப்பீங்க.
இந்த கோட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி இந்த டாட்டோட அமைப்பு நீங்க வந்து பிடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கப் சைஸோட அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது சொல்லிட்டேன், டாட் பிடிக்கக்கூடிய அளவுகள் சொல்லிட்டேன். சைடில் வந்து எப்பவுமே நம்ம 1.5 இன்ச்சு தான் ஸ்பேஸ் வைப்போம். பிடிமானத்துக்கு உண்டான அளவு பாருங்க 1.5 இன்ச்சு ஸ்பேஸ், அது அப்படியே இருக்கும். அடுத்து நீங்கள் கழுத்து அளவு, கழுத்து எம்மிங் பீஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து அடித்து திருப்புறதுக்கோ நீங்கள் வந்து கழுத்து பீஸ் வைக்கக்கூடிய அளவு கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு தான். நம்ம வந்து மிதியோட அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு அளவு ஒரே அளவு தான். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும், திரும்பவும் இன்னொரு கழுத்து முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக நீங்கள் 1/4 இன்ச்சு அளவு தான் நீங்கள் வந்து உள்ள பிடிக்கணும். எம்மிங் பீஸ் கொடுக்குறதா இருந்தாலும் இதே அளவு தான் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் இந்த 1/4 இன்ச்சு அளவு நீங்கள் வந்து கழுத்து அடிச்சு திருப்பிங்க இல்லையா, நூல் பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சு அளவுல இருந்து நூல் பைப்பிங்கோட அளவு எந்த அளவு வருதோ அந்த அளவு வந்து நீங்கள் வந்து சேர்த்து பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு அண்ட் 2 பாயிண்ட் அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்து வந்து பிடிச்சிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி அடிச்சு திருப்பிட்டு நூல் பைப்பிங் வைக்கும்போது இதே கழுத்து அளவுக்கு வந்து அந்த அகலம் வந்து வந்துடும். ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பாருங்க, ஷோல்டரில் நம்ம பிடிக்கக்கூடிய இடம் கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான். இதில் வந்து அதிகமாக வந்து பிடிக்கக்கூடாது. எப்பவுமே வந்து இதில் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் உங்களுக்கு அளவு, சரியான அளவு. பாருங்க 1/2 இன்ச்சுக்கு வந்து 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ், முன் கழுத்து லூஸ் வருது அப்படின்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு இங்கே வந்து வச்சுக்கணும். பட் நீங்கள் முன்னாடி கழுத்தோட கிராஸ் அளவில் மட்டும் சின்னதாக கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு அளவு பிடிச்சி இங்கே முடிக்கும் போது 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது கழுத்து லூஸ் வந்தால் மட்டும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு மட்டும் நீங்கள் வந்து ஷோல்டர் பரிமாணம். ஓகேங்களா? அதற்கடுத்து நீங்கள் வந்து கையில் ஆம்கோலில் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடிய அளவு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான். பாருங்க கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஸோ இந்த அளவுலையும் 1/4 இன்ச்சு பாயிண்ட், கை ஏற்றக்கூடிய இடத்துலையும் 1/4 இன்ச்சு பாயிண்ட், கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ ஷோல்டர் அளவில் பிடிக்கும் போதும் 1/4 இன்ச்சு பாயிண்ட், கீழே நீங்கள் பிடிக்கும் போதும் 1/4 இன்ச்சு பாயிண்ட். கழுத்து வடிவமைப்பு மட்டும் நீங்கள் வந்து நார்மல் எம்மிங் பீஸ் கொடுத்தீங்கன்னா 1/4 இன்ச், நீங்கள் நூல் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு பிடிச்சி திரும்ப வந்து நூல் பைப்பிங் வந்து நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அண்டு கை அண்டு இப்போ நம்ம ப்ளவுஸோட முன்பகுதியை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ப்ளவுஸோட பின்பகுதியை பார்த்துடலாம். ப்ளவுஸோட பின்பகுதியில் பாருங்கள், கழுத்துக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் கழுத்தில் உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவு. அதற்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் இந்த ஆம்கோல் பிடிப்போம் பார்த்தீங்களா, கை ரவுண்டு ஏற்றக்கூடிய இடமும் இங்கேயும் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான். அதே போல் இந்த இடத்துலையும் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான். ஓகேங்களா? ஷோல்டர் அண்டு கை ஏற்றக்கூடிய இடத்துல 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நான் என்ன பண்ணுவனோ அதை தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோட கட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து அடுத்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய உங்களுக்கு வேலையே வந்து இருக்காது. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக் மெத்தட். இது பாருங்க, சைடில் பிடிமானத்துக்கு 1.5 இன்ச். ஓகே. அண்ட் கீழே இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கீழே முதல்ல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து பிடிமானத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து இந்த 1 இன்ச்சில் வந்து தையல் போட்டிங்கன்னா இதை வந்து கீழே வந்து பட்டி ப்ளவுஸோட கீழ் அமைப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பட்டி. பட்டியில் பாருங்க, இந்த பிடிமானத்துக்கு உண்டான அளவும் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு. ஓகே பாருங்க, 1/4 இன்ச்சு பாயிண்ட், 1/4 இன்ச்சு பாயிண்ட், 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு. ஓகேங்களா? இதில் நம்ம சைடு நம்ம இந்த பட்டியோட அளவு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மார்ஜின் பண்ணி வெட்டிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு சைடில் பிடிக்கணும், முன்பாக பிடிக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து கீழே நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்க, இந்த அமைப்பை ஒரு மடிப்பு மடித்து கரெக்டாக அதில் வந்து உள்ள பிடிமானத்துக்கு அரைஞ்சி இருக்குது. ஸோ இதை மடித்து திரும்பவும் இந்த பாருங்க சைடோட அர்க்காத்து அண்ட் முன்பக்கம் மடிக்கக்கூடிய அளவு
ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மடிச்சு விட்டுக்கணும். ஸோ ஒரு பிளவுஸுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வந்து துணி வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கான விடை வந்து இப்போ கிடைச்சிருக்கோம்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதாவது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஃபேஸ்புக் வச்சிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச் நம்ம சேனல் இதே லோகோ இதே பேர் இதே சேம் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ்புக்ல போய் மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச்னு சொல்லி நம்ம சேனலோட நேமே நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் வரும். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டெய்லரிங் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ வரப்போகுது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே போல ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம வாய்ஸ் மெசேஜ் மற்றும் குறுஞ்செய்தியை அனுப்பி வைங்க. போன் பண்ணாதீங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.